வெளிநாட்டுல இருந்து வந்த இவர் டூரிஸ்டா வந்தா உள்ள கூட்டு போய் அடிப்பாங்களா? முதல்ல இப்ப என்னன்னு கேட்கணும்ல, கேட்காத இவர் அடிச்சிருக்காங்க. எந்தெந்த ஆர்டிஸ்ட் பாத்துருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த ஆர்டிஸ்ட்லாம் கேட்டா அப்ப ஆர்டிஸ்ட்லாம் என்ன கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப கேவலமா பண்றாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, நாங்களே தானே இன்னைக்கு இங்கேயும் வந்த ஒருத்தவங்களை கூட்டு போயிட்டு நீங்க எப்படி அடிப்பீங்க? அது போக நீங்க ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப இவரை அதை கேட்டு இவரை ரொம்ப போர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அவர் மேபி அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஏதோ அவங்க கையாண்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. எந்த ஆபீசஸ்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸுங்கள்ல யாரும் உதவி செய்யணும்னு நினைக்கிறதே கிடையாது. எல்லாரும் அவங்களோட வேலையை அவங்களோட வேலையை மத்தவங்களுக்கு கடத்தி விடுறதா, மத்த இடத்துக்கு நம்மள அனுப்பி விடதான் பாக்குறாங்களே தவிர யாரும் அவங்க வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. தோற்றத்தை தெரியல என்னன்ட்டு ஃபுல்லா எல்லாம் வேற மொழி பேசுறவங்களா இருக்கிறாங்க. அவங்க நம்மள ட்ரீட் பண்றதே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஏன் எங்களுக்கு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன பண்ணிருக்காங்க, இவரை கூட்டு போய் உள்ள போய் ரொம்ப பண்ணிருக்காங்க. ரொம்ப இவர் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. இவரை ரொம்ப கீழ்த்தரமா பேசிருக்காங்க. கொஞ்சம் பப்ளிக்கான ஆளா இருக்கிறோம். நம்மள இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வச்சிருக்கீங்களா, இல்ல இல்லீகலான எதனா வேலை செஞ்சு எதுக்கு அதனால அவசியம் என்ன இருக்குது? அதுக்கான ப்ரூஃப் எதனா இருக்கா, இல்ல இவங்க பிடிச்சாங்களா? எப்படி இது ஒழுங்கா இயங்கிட்டு இருக்குதானே தெரியல. சொல்லு, இந்தியால உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படி கேட்டாரு. நான் அதுக்கு அழகான ஒரு பதில் தான் சொன்னேன். ஏன் இந்தியால எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாதா அப்படின்னு தான் சொன்னேன். அது அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க தெரியல. அதனால என்ன கூட்டு போயிட்டு ரூம்ல இந்த மாதிரி பண்ணாங்க. கஞ்சா வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன அடிச்சு ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணாங்க. வீடியோ அவங்க போன்ல தான் இருக்கு, 2 வீடியோவும் இருக்கு. அதை எடுத்துட்டு அவங்க சொல்றாங்க நாங்க அடிச்சதுக்கு ப்ரூஃப் இல்ல, ஆனா நீ பேசுறதுக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. என்னன்னா இவர் என்னோட ஃப்ரெண்டு, இவர் மலேசியன் சிட்டிசன். இவர் ஒரு 2.5 மாசமா சென்னையில தான் இருக்காரு. என்னன்னா இவர் டூரிஸ்ட் விசால வந்திருக்காரு. 1 மாசமா தங்கி இருந்தாரு. டூரிஸ்ட் விசா எக்ஸ்பைரி ஆக போறப்போ இவர் அவரோட நாட்டுல இருந்து விசா ரெனியூ பண்ணிருக்காரு. எங்களுக்கு இனிதான் தெரியும் இந்த மாதிரி டூரிஸ்ட் விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்றது. அது இவரு இப்ப பிளைட் ஏறி அவர் ஊருக்கு போறப்போ அன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓகே இந்த மாதிரி போக முடியாது, வெளியே போங்க அப்படின்ட்டு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே சொல்லிருக்காங்க. வெளியே போயிட்டு யாரும் எதுவும் சொல்லல. எல்லா ஆபீஸுக்கும் ஒரு நாளும் டெய்லியும் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தொடர்ந்து ஒரு போன 1.5 வாரம் ஃபுல்லா எல்லா இருக்கிற ஆபீஸுங்க, மலேசியன் எம்பசி, இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இன்னைக்கு கடைசியா இங்க வந்தப்போ கடைசியா தான் எங்களுக்கு தெரிஞ்சது இங்க வரணும்ட்டு. இங்க வந்துட்டு எங்க தங்கி இருந்திருக்கிறான்னு கேக்குறப்போ என் வீட்டுல தான் தங்கி இருந்தாரு நான் சொன்னேன். அப்போ அவரு கேட்டாரு எப்படி இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டப்போ, இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க 3 வருஷமா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ இவன் என்ன சொன்ன, ஏன் எங்களுக்கு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன பண்ணிருக்காங்க, இவரை கூட்டு போய் உள்ள போய் ரொம்ப பண்ணிருக்காங்க. ரொம்ப இவர் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. இவரை ரொம்ப கீழ்த்தரமா பேசிருக்காங்க. அப்புறம் நீங்க எங்க யாரெல்லாம் பார்த்தேன்னு கேட்டப்போ எல்லாரையும் அவரு ரொம்ப தரக்குறைவா பேசி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட பேக புடுங்கி இவரை ஃபுல்லா ஓபன் பண்ணி ஃபுல்லா எல்லாத்தையும் கீழே கொட்டி பாத்துருக்காங்க.